26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆடி 18ஆம் பெருக்கு வருகிறது. அதனைத் தொடர்ந்து நமக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை. ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது சந்திரனின் சஞ்சாரம் நமக்கு மீன ராசியில் தொடங்குகிறார். மீன ராசியில் சந்திரன் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் வாரத்தின் இறுதி அவர் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் இந்த சந்திராஷ்டம ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் வாரத்தின் ஆரம்பம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கடக ராசிக்கு இந்த சந்திராஷ்டம தினம் தொடங்கி இந்த வாரத்தில் அது துலாம் ராசி வரைக்கும் இந்த சந்திராஷ்டம ராசிகள் வருகின்றன. இந்த வாரத்தில் நமக்கு இந்த ஆடி மாதமாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய் வெள்ளி ஆகியவை மிகவும் உகந்தது. இந்த கிரகநிலைகளுக்கு தகுந்தாற்போல நம்மளும் ஆலயங்களுக்கு சென்று சதுர்த்தி, சஷ்டி மற்றும் இந்த ஆடி கிருத்திகை நாட்களில் இறைவனினுடைய அருளை இந்த ஆலய வழிபாடுகள் மூலமாக பெறலாம். இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரம் சந்திரன் மேஷ ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அவர் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் மேஷ ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையில் உயர்ந்ததாகவும் இந்த வாரத்தில் எந்தவித மன சஞ்சலங்களும் இல்லாத ஒரு வாரமாக அமைகிறது. செவ்வாய் மற்றும் கடகராசியில குரு மற்றும் சூரியன், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது, கன்னி ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன், கிரக அமைப்புகள் ஒரு சீராக நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் கிரக சஞ்சாரங்கள் அமர்ந்திருக்கின்றன. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு மனதில் உறுதியும் ஒரு ஸ்திரமான வாரமாகவும் அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு எந்த விதமான மனதில் குறைபாடுகளோ அல்லது குழப்பங்களோ இருக்காது. முடிவுகளை திட்டவட்டமாக எடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். பரிகாரமாக இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது மற்றும் ஆடி கிருத்திகை அன்று மேஷராசியில் சந்திரன் மற்றும் ரிஷபராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் முருகப்பெருமான் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது லாபம் 12 மற்றும் ஜென்மம் 2 இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். மிகவும் ஒரு உகந்த வாரமாக அமைகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை காணலாம். இந்த வாரத்தில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறும். பண விவகாரங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு வாரமாக சேரும். பலவிதமான ஒரு பொருளாதார சிக்கல்கள் இருப்பவர்களுக்கும் கடன் தொல்லை இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் அது தீர்வதற்கான வழி பிறக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். மேலும் சுக்கிர பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சுக்கிரனின் சஞ்சாரமானது ரிஷபராசி நேயர்களுக்கு சற்று மனதில் பெண் பிள்ளைகள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும்
கர்ப்பவதிகளுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாட்டினை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்ய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10, 11, 12 மற்றும் வாரத்தின் இறுதியில் மிதுன ராசிக்கு வந்து சேருகிறார். பல நாட்களாகவே இவர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தன்னம்பிக்கை உயரக்கூடியதாகவே அமைகிறது. பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறப்பு மற்றும் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய வாரம் இந்த வாரம். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உகந்த ஒரு வாரமாகவும் அமையும். பொருளாதார சிக்கல்கள் மற்றும் திடீர் பணவரவை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதளவில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு வாரமாக இருக்கும். பேசாமல் இருந்த குடும்பத்தினர் மீண்டும் உங்களிடத்தில் பேசுவது மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நெருக்கடிகளை சமாளிப்பது மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதலை தரக்கூடியதாகவே இருக்கும். சஷ்டி திதியன்று முருகப்பெருமானை வணங்க மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சேர வேண்டிய பணவரவும் வந்து சேரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இதுவரையில் இருந்து வந்த ஒருவித மனபாரங்கள் தீரும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் சாதகமான விஷயங்களும் கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாட்டையும் மற்றும் சப்தகன்னிகளையும் வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பாக்யம் மற்றும் 10, 11, 12 இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மேலும் இந்த வாரத்தின் ஆரம்பம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான ஒரு சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம். பெரியவர்களினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இடம்பெறும். இந்த வாரத்தில் உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்க நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய வியாபாரங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மனபாரங்களும் தீரும். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது ஆகியவற்றில் இந்த வாரத்தில் நீங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் இவைகளை சரி செய்யலாம். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை வாரத்தின் இறுதியில் பேசி முடிப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதி நற்செய்திகள் காத்திருக்கிறது. திருமண விவகாரங்கள் மற்றும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது, பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள், இது அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் மற்றும் இந்த வாரம் ஆடி பெருக்கு அன்று நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் நல்லது. சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வாரத்தின் மத்தியில் அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமையும். சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே சற்று 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் கவனத்துடன் இருப்பது நல்லது. பெரியோர்களினுடைய பாராட்டுகளையும் மற்றும்
இவர்களினுடைய ஒரு விதமான ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடியதாகவே அமையும் வாரத்தின் இறுதியில். சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இந்த வாரத்தில் நல்ல ஒரு பிரயோஜனம் உண்டு. இவர்கள் உங்களுக்கு பண உதவி செய்வதோ அல்லது உங்களினுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ முன் வருவார்கள். உடன் பிறந்தவர்களால் பேச்சுவார்த்தை இல்லாதவர்களும் இந்த வாரத்தில் வந்து சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு உயர்வை தருவதாகவே அமையும். முருகனை வழிபாடு செய்து முருகனுக்கு விரதம் இருந்தால் இந்த ஆடி கிருத்திகையில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலேயும் பின்பு 8ஆம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இந்த வாரத்தில் தீரும். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் மாறும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம். பிள்ளைகளினுடைய படிப்பில் இருந்து வந்த தடை நிவர்த்தியாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு, புதிய நண்பர்கள் அமைவது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு வித மன போராட்டங்கள் முடிவிற்கு வரும். சொத்து விஷயங்கள், சொத்து தகராறுகள் இவை அனைத்தும் பேசி முடியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் இந்த கிரகநிலைகள். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குபேர யோகத்தை கொடுப்பார்கள். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் அமைந்திருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் தரும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களையும் நல்ல விதமாக இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைத்து கொடுக்கும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருக்கில் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிற ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். உங்களினுடைய குறைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவிதமான நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வாரத்தின் இறுதி அமைகிறது. சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் வாரத்தின் இறுதி உங்களுக்கு நன்மையை தரலாம். இருந்த போதிலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் துலாம் ராசி அன்பர்கள் எல்லை தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானின் வழிபாடு மிகவும் முக்கியமானது. விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தருவதற்கான ஒரு வழி அமையும். இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் தீரக்கூடிய வழிமுறைகளையும் பார்க்கலாம். பொன் பொருள் சேரக்கூடிய வாரமாக அமைகிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபாடு செய்ய வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பண தொந்தரவுகள் தீரும். பல நாட்களாக நண்பர்களிடத்தில் வாங்கிய கடன் மற்றும் வெளியில் வாங்கியக்கூடிய கடன் இவைகளை அடைப்பதற்கு ஒரு சில மனதில் குழப்பங்களும் போராட்டங்களும் இருந்திருக்கலாம். இவை அனைத்தும் இந்த வாரத்தில் மாறக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை இந்த வாரம் நீங்கள் தீர்க்கலாம். பெரியோர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய ஒன்றாக அமைகிறது.
குடும்பத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் உங்களுக்கு அனுகூல பலனை கொடுக்கிறார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்களை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். கிரக நிலைகள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். இந்த வாரம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று கருமாரி அம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரமானது 4, 5, 6, 7 இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் நமக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மன அழுத்தங்கள் தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள் இந்த வாரத்தில் தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சூரியன் குரு பகவானுடன் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். சமீபத்தில் தொலைந்து போன பொருட்கள் இந்த வாரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எல்ல தெய்வ வழிபாட்டுகளை நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. எல்ல தெய்வங்களுக்கு பொங்கல் வைப்பதோ அல்லது குலதெய்வங்களை வழிபாடு செய்வதோ தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மன சிக்கல்கள் தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 9ஆம் இடத்தில் கேதுவும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் இருக்கிறார். தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் சற்று சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் குடும்பத்தினரிடையே அதிக வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மகத்தான வாரமாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித பொருளாதார நெருக்கடிகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சீராகும். இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. பல மாதங்களாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகளும் இந்த வாரம் தீரும். அலுவலக விஷயத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் மற்றும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒன்றாகவே அமைகிறது. குடும்பத்தில் பெரியவர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தங்களும் மாறும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகள் முறையே செவ்வாய் வெள்ளி செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் மாறும். ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கை உயரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். 2ஆம் இடத்தில் சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரத்தில் உங்களினுடைய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம். புதிய வியாபாரங்கள், புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன வேதனைகள் மாறக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல தீர்வு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒருவித மன அழுத்தங்கள் தீர்ந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய வாரமாகவும் அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும்
கணவன் மனைவி உறவில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் மன அழுத்தங்கள் தீரவும் உதவியாக இருப்பார்கள். இந்த வாரம் காமாட்சி அம்மன் வழிபாடும் வெள்ளீஸ்வரரையும் வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில் காமாட்சி அம்மன் வழிபாடும் வெள்ளீஸ்வரரையும் வணங்க சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரமாக இதை செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மீன ராசியில் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிதறு தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபாடு செய்ய ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனின் தோஷங்கள் நிவர்த்தியாகும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 2, 3 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது தன லாபங்கள் வந்து சேரும். உங்களினுடைய புதிய முயற்சிகளில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று புதிய நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கலாம். பண விவகாரங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கும் மற்றும் பண விவகாரங்களில் தாமதமாக உங்களுக்கு பணம் வந்து சேருவதற்கும் ஒரு சில காரணங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில கடன் தொல்லைகள் வந்து சேரும். ஆகவே மீனராசினியர்கள் இந்த வாரம் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில மனதில் குழப்பங்கள் வந்து போகும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் உண்டு. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் ஒரு சில காரணங்களினால் இந்த வாரத்தில் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் தாமதப்படலாம். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு ஒரு துணையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது வெற்றியை தரக்கூடிய வாரமாக மாற்றி கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.